இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி காலை தட்டி விட்டு காஃபி அவங்க மேல கொட்ட வச்சு மித்ராவோட பாட்டி பாரதி அரைஞ்சு அசிங்கப்படுத்தின வரைக்கும் மித்ரா பண்ண வேலை தானே எனக்கு நல்லாவே தெரியும். சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி நான் ஹார்ஷா நடந்துக்க வேண்டாம்னு நினச்சி மித்ராவை நான் எதுவும் சொல்லலை. ஆனால் மித்ரா நடந்துக்கிட்டதை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் நான் சும்மா இருந்தா அதை நான் பாரதிக்கு பண்ணுற துரோகம் ஆயிடும். இனி இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க போகிறதில்ல. மித்ராக்கு இது லாஸ்ட் வார்னிங். இனியும் பாரதி கிட்ட இதே மாதிரி தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தா அப்புறம் நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியதாக இருக்கும். மித்ராக்கு என்னை பற்றி தெரியல. நான் பொறுத்து போகிறதுக்கான காரணம் தெரியாம மித்ரா அவ இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. இதை பற்றியெல்லாம் நான் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறியா? என்னால் இப்போல்லாம் நைட்டில் சரியாகவே தூங்க முடியறதில்ல. எப்பவும் இதே யோசனையாக தான் இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் முடிவுங்கிறது கல்யாணத்தில் தான் இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடியே இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னால இனி பாரதியும் குழந்தைங்களும் கஷ்டப்படுறத பார்க்க முடியாது. மித்ரா இனிமே அவங்க கிட்ட அப்படி நடந்துக்காம நான் பார்த்துக்கணும். உங்க நிலைமை எனக்கு புரியுதுண்ணே. ஆனா எதுவா இருந்தாலும் காலம் தழுத்துறது எனக்கு தப்புன்னு தோணுதுண்ணே. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஏன் அண்ணியை விட்டு நீங்க பிரிஞ்சிங்க, இப்போ குழந்தைங்களையும் பாரதி அண்ணியையும் கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு நீங்க தவிக்கிற தவிப்ப நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கடவுள் அதுக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி சமயத்தில் நீ என் கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஆறுதலாக இருக்கு. நீ இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். என்னண்ணே தேங்க்ஸ் அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க. எனக்கு நீங்க நல்லா இருக்கணும், வேற எதுவும் தேவையில்ல. எனக்கு மனசே சரியில்லை தவக்கலை. நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும். புரியுதுண்ணே. பாரதி, ஐம் சாரி. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, எல்லாமே சரியாகும். நான் சரி பண்றேன். சீக்கிரம் போய் எதையாவது சமைச்சு எடுத்துட்டு வாடா. பாரதி, நான் சமைக்க போறேன். கிச்சன்ல வந்து காய்கறி கட் பண்ணி கொடுக்கற மாதிரி இந்த சில்லற வேலையெல்லாம் செஞ்சு கொடு. ஓகே பாட்டி, நான் வந்துடுறேன். பாட்டி, இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்டா அப்படி சொல்ற? அன்னைக்கு மித்ரா சமைக்கிறேன்னு பண்ண கூத்துல கெட்டு போன வயிறு தான் இன்னும் எனக்கு சரியாகவே இல்லை. இந்த லட்சணத்துல லண்டன்ல இருந்து வந்து எக் நூடுல்ஸ் செய்ய போறாங்களாம். இன்னும் என்ன செய்ய காத்திருக்காங்களோ முருகா. விதி வலியது. என்ஜாய் தவக்கலை. பாரதி, இங்க இருக்கிற வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி கொடு. சுத்தமா கழுவிட்டு கிளீன் பண்ணிட்டு அப்புறமா கட் பண்ணு. சரிங்க. சீக்கிரமா பண்ணு, கண் எரியுது. அந்த எக் எல்லாத்தையும் எடுத்து உடைச்சு மிக்ஸ் பண்ணி வை. சரிங்க. அதையும் சேர்த்துரு. நீ தாராளமா உங்க அம்மா கிட்டயும் ஆதி கிட்டயும் போய் உண்மையை சொல்லு. ஆனா நீ சொன்ன அடுத்த நிமிஷமே நான் உங்க அம்மாவை தூக்கிட்டு போய் கைய கால கட்டி நடுக்கடல்ல தூக்கி போட்டுருவேன். ஆதித்யா, நான் உன்னதான் கேக்குறேன். தமிழ், என்ன நடந்தது?
என்ன நடந்ததுன்னு கேக்குறேன்ல. இல்லம்மா, இனிமே எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிடணும்னு சொன்னாங்க. அதுவும் பழைய சோறு தான் சாப்பிடணுமா. குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம இப்படி பேசிட்டு போயிருக்காங்க. மா ப்ளீஸ்மா, நீங்க எதுவுமே அவங்க கிட்ட கேட்க வேணாமா. எனக்காக யார்கிட்ட சண்டை போட வேணாமா. நான் சண்டை போடல ஆதித்யா. குழந்தைங்க கிட்ட ஏன் இந்த மாதிரி பேசுனீங்கன்னு கேட்க போறேன். குழந்தைங்க கிட்ட இப்படி பேசுறது தப்பு தானே? வேணாம்மா, அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்கம்மா. நீ எதுக்காகவும் அவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. நானும் அக்காவும் பொய் பேசக்கூடாதுன்னு எங்க கிட்ட ப்ராமிஸ் வாங்குனீங்களே, அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாலும் நீங்க சண்டை போட மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கம்மா. ஏம்மா, நம்ம நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாதா? பழைய சோறு தான் சாப்பிடணுமா? ஐயோ, சாரி ஆதித்யா. உங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். எல்லாம் சீக்கிரம் மாறும்னு நம்பலாம். நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்டுக்கு ஒரு செய்தி இருக்கே, செய்தி இருக்கே. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்ல ஒரு சுபகாரியம் நடக்க போறதா நம்பிட்டு இருக்கீங்க. அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. பெரிய சிக்கல் இருக்குமா, ஒரு பெரிய சிக்கல் இருக்கு.